எல்லோருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு ஸ்ரீராம நவமி. அது எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி நவமி திதி வருது. அதே சமயத்தில் புனர்பூச நட்சத்திரமும் கார்த்தால இருக்குது 11 மணி வரைக்கும். நாளைக்கு ஸ்ரீராம நவமி, ராமரோட பிறந்த நாள். நம்மலாம் எப்படி பிறந்தநாள் கொண்டாடுறோமோ அதே மாதிரி நம்பாத்து குழந்தை அந்த ராம்லல்லா, அதுக்காக ராமனுக்கு நாளைக்கு பிறந்தநாள் விசேஷமாக நம்ம பண்ணலாம். ராமநவமி வந்து ரொம்ப ஈஸி. இப்போ கிருஷ்ணனுக்கு கூட நிறையா பட்சணங்கள்லாம் பண்ணணுன்ற வழக்கம் இருக்குது நமக்கு. ராமநவமி வந்து வெய்ய காலத்தில் வர்றதுனால ராமனுக்கு வந்து மிக எளிமையாக நம்ம வந்து நைவேத்தியங்கள் செஞ்சு எப்படி வந்து ஸ்ரீராமநவமியை எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே வழக்கமாக பண்ணுறது தான். தெரியாதவா, பிகினர்ஸ்க்காக, புதுசாக கல்யாணம் ஆனவா, இதை பற்றி தெரியாதவாளுக்காக இந்த பதிவு. ஆற்றுல வந்து ராமர் படம் இருந்தால் அதை வந்து ஒரு பலகையில் வந்து வச்சு, பலகாலையோ இல்லை ஏதோ ஒரு ஆசனத்தில் ஏலை பண்ணி, வஸ்திரங்கள் இருந்தால் அழகாக பட்டு தான் இருந்தால் அது அந்த மணப்பலகா மேலேயோ அந்த பீடத்து மேலேயோ விரிச்சிட்டு அழகாக அந்த படத்தை வந்து அதில் வச்சு விளக்கேற்றி கோலம் போட்டு பூக்கள்லாம் சாத்தி மாலை சாத்தி உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை அந்த பூக்களை நீங்கள் வந்து ராமருக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ராம அஷ்டோத்திரம் கூகுள்லாம் சர்ச் பண்ணால் வரும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு தமிழ்லேயும் இருக்குது, சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் அர்ச்சனையை வாசித்து துளசி பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். அது ரொம்ப விசேஷம். ராமருக்கான ஸ்லோகங்கள் மிக எளிமையாக நிறையா இருக்குது. அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி தேவி வந்து மிக எளிமையாக முழு சகஸ்ரநாமத்தையுமே எப்படி வந்து நம்ம எளிமையாக சொல்லலாம்னு சொல்லி இப்போ சிவபெருமான்கிட்ட வேண்டி அந்த பெருமான் ஈசனோட வாக்கால் வந்த இந்த ஸ்ரீராமனோட ஸ்லோகம், இதை வந்து சொன்னாலே போதும், சகஸ்ரநாமம் முழுசாக சொன்ன பலன் கிடைக்கும். நாளைக்கு வந்து இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாராயணம் பண்ணலாம். எதுவுமே தெரியலையா, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் எவ்வளோ முடியறதோ நீங்கள் உட்காந்து பாராயணம் பண்ணலாம். ஸ்ரீராம ஜெயம்னு சொன்னால் கூட போகும். இதுவே மிக எளிமையாக இந்த ராம 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 ராமன் சொன்னால் கூட போகும். ராம 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 நாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம் சங்கராதி திவ்யமான புண்ணியநாம கீர்த்தனம் அப்படின்னு சொல்லி நம்ம ராமனை வந்து நாளைக்கு வந்து கொண்டாடலாம். ரொம்ப எளிமை ராமனுக்கு. இதெல்லாம் பண்ணிவிட்டு தூபம் காமிக்கிறது. எப்பொழுதுமே எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அர்ச்சனை பண்ணோன்னு தூபம் காமிக்கணும். அதாவது ஊதுபத்தியோ இல்லை எந்த விதமான சாம்பிராணியோ தூபங்கள் வந்து நம்ம காமிக்கலாம். காமிச்சிட்டு நைவேத்தியம் ரொம்ப எளிமை ராமனுக்கு. பானகம், நீர்மோர், வடப்பருப்பு, இதுதான் ராமனுக்கு ரொம்ப உகந்தது. சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் அது கூட வேக வச்சு வைக்கலாம். ஏன்னா ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் காட்டுக்கு போன போது அதிகமாக சாப்பிட்டது வந்து, ஏன்னா காடுகளில் நிறையா அந்த வள்ளிக்கிழங்குங்கிறது கிடைக்கும். அதனால் எப்பொழுதுமே சீதாதேவி ராமபிரான் கொடுத்தது வந்து அந்த வள்ளிக்கிழங்கு தான். அதனால சக்கரவள்ளி கிழங்கு வந்து நைவேத்தியமாக நம்ம பண்ணலாம். பானகம் எப்படி பண்ணணும்னு தெரியும், தெரியாத ஆளுக்காக சொல்கிறேன். வெல்லத்தை வந்து பொடி பண்ணி போட்டு ஜலத்தை விட்டு ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் பொடி பண்ணி போட்டு கொஞ்சம் புளிப்புக்காக எலுமிச்சம்பழம் புழிஞ்சுட்டு அதை வந்து நைவேத்தியமாக வைக்கலாம். அதே மாதிரி நீர்மோர், மோரை கடைஞ்சி அதில் வந்து ஜலத்தை விட்டு கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து அதில் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை வந்து அழகாக அதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே பிச்சு போட்டு உப்பு போட்டு இதை வந்து நைவேத்தியமாக நம்ம பண்ணலாம். இந்த மோரை வந்து நம்ம வந்து கடைகளில் வாங்கியும் முடியாதவா பண்ணுங்கோ, முடிஞ்சவாளாக இருந்தால் ஆற்றுலையே உர குத்தி பண்ணுங்கோ. அப்படி பண்ணுறம்போது அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்டு சுத்தமான அடுப்பில் பாலை காய்ச்சி உர குத்தணும். 10 அடுப்புன்னு சொல்லுவோம். சமையல்லாம் பண்ணது, வெங்காயம் பூண்டுலாம் பண்ணது, இதெல்லாம் பண்ணினது இருந்ததுன்னா அந்த அடுப்பில் நம்ம வந்து பால் காய்ச்சி எப்பொழுதுமே சுவாமிக்கு நைவேத்தியமோ அபிஷேகமோ பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம கவனமாக பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் உர குத்தி நீர்மோர் தயாரிச்சுக்கலாம். வடைப்பருப்புனா என்ன, பயத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, பாசிப்பருப்புன்னு சொல்லுவோமே, அந்த பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் களைஞ்சி நல்லா முதல்ல களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு ஜலம்லாம் இல்லாமல் நன்னா எடுத்து ஊற வச்சுட்டு அந்த வடைப்பருப்பில் வந்து கொஞ்சம் உப்பு, கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து போட்டு பச்சை மிளகாயும் தாளித்து அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு வெள்ளரிக்காய் துருவி போட்டுக்கலாம், கேரட் துருவி போட்டுக்கலாம். அதோட உப்பை கலந்து நம்ம வந்து
நெய்வேத்தியமாக பண்ணலாம். ரொம்ப எளிமை. எல்லா நெய்வேத்தியமே பாருங்க, ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. வெயில் காலத்துக்கு ரொம்ப இந்த உகந்த ஒரு நெய்வேத்தியமாக தான் இது எல்லாமே இருக்குது. நம்ம ரொம்ப நாள் அடுப்பில் நிற்கணுன்னோ எதுவுமே கிடையாது இதுக்கு. ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடியது. இதை வந்து நெய்வேத்தியமாக நம்ம பண்ணிவிட்டு நாளைக்கு ஸ்ரீராம நவமியை நம்ம சிறப்பான முறையில் எல்லாருமே கொண்டாடலாம். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய். ஜெய் சீதாராம்.